நீங்க குளோபல் கன்சல்டிங் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க கேண்டிடேட்டா? அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். சேலரி எவ்வளோ, என்ன ஸ்கில்ஸ் வேணும், இன்டர்வியூல என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட ஜாப் லொகேஷன் பார்த்தோம்னா சென்னை தான். இதுல 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட எஸ்டிமேட்டட் சேலரி ரேஞ்ச் பார்த்தோம்னா 8 to 11 LPA சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இதோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இருக்கணும், அண்ட் MS எக்ஸல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அதுல வெல் வெர்ஸ்டா இருக்கீங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். பவர் பாயிண்ட்லயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா குளோபல் கரன்ஸோட நீங்க ஒர்க் பண்ண சான்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல கரியர் குரோத் நல்லாவே இருக்கும். அண்ட் இது ஒரு பிக் 4 அப்படின்ற பிராண்ட் வேல்யூ இருக்கனால உங்களுக்கான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்கும். இப்போ இந்த கன்சல்டன்ட் ரோல்ல ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் அனலைஸ் பண்ணுவீங்க, கிளையன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அண்ட் ஆல்சோ டேட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருந்து பிசினஸ் இன்சைட்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் கம்பெனி ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஐடியாஸ் சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்சோ டிஃப்ரெண்ட் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பேசிக் கொஸ்டின்ஸ், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வை EY, வை கன்சல்டிங், இது எல்லாமே கேட்பாங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மோஸ்ட்லி நீங்க ஆல்ரெடி என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்க, இல்ல என்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணீங்க, அதோட ஜாப் ரோல்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்யூமேல இருக்கிறத மெயினா நீங்க தரோவா படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஹவ் டு யூ சால்வ் அ பிசினஸ் ப்ராப்ளம், ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணது என்ன, அந்த மாதிரி நிறைய பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ பேசிக் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் EY பத்தி ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸலோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி கண்டிப்பா இந்த ரோலை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுவும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தி கரியர்ல இருக்கீங்க, தட் இஸ் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேலரி நல்ல சேலரி தான். ஸோ அதனால இந்த ஜாபை நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். எக்ஸலன்ட் கரியர் growth இருக்கும் அண்ட் ரெஸ்யூமேக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆல்சோ கிளையன்ட் டெட்லைன்ஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு லேர்னிங் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஓவராலா பிகாம், BBA, MBA, engineering graduates, freshers, 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி.